வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது என்னங்க? துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் கடகமாக வரும். கடகம்னா சந்திரனோட வீடு. அப்போ அதே சந்திரன் பாருங்கள், துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல உச்சம் வருவார். தன்னுடைய சுக்கிரனுக்கு சொந்த வீடு தான், ஆனால் அது கடகமாக வரும். இப்போ அந்த துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்டது. சொந்தமாக தொழில் பண்ணலாமா, விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, துலா லக்கணம்னாலே அது வந்து திராஸ். அதாவது எப்படின்னா படிக்கல் திராஸ் அப்படி சொல்லலாம். ஆயுள்காரன் சனி உச்சம் பெற ராசி நட்சத்திரம் லக்கணம். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து 10 கூடை சம்மந்தப்பட்டது கடகமாக வரும்போது நீர் சம்மந்தப்பட்டது, உணவு, பால் வியாபாரம், பால் சம்மந்தப்பட்டது, உணவு சார்ந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டது, உணவு அரிசி வியாபாரம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும். ஏன் அப்படின்னா துலா லக்கணத்துக்கு வந்து 10ஆம் இடம் வந்து கடகமாக வரனால, அப்போ இவங்களுக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்டதே நீங்கள் பண்ணினீங்கன்னா, உணவு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது பண்ணால் கண்டிப்பாக நல்லது கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், அது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் என்னென்னா, துலா லக்கணம் லக்னாதிபதி சுக்கிரன். அதே கடக லக்கணம் 10ஆம் இடமாக வரும். அது சந்திர பகவான். சந்திரனா வந்து நிலம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டதுலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். விவசாய இடம் வாங்கி வச்சுருப்பாங்க, விவசாய இடம் விற்கிறது, வாங்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வருமானத்துக்கு கொடுக்கும். ஏன்னா துலா லக்கணத்துக்காரங்களாம் கரெக்டாக இருப்பாங்க. அது சுக்கிரனோட வீடு. காலப்புருஷனுக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்னா இந்த கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் கட்டுறது, பெரிய 10 பேர் 20 பேர் பார்ட்னரை சேர்ந்து கல்யாண மண்டபம் கட்டுறது. அந்த பாருங்களா, அவங்க பாருங்கள், லக்கணத்துக்கு காலப்புருஷன் 2ஆம் இடம் ரிஷபமாக வருவாங்க, இல்லைன்னா காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் வீடாக வருவாங்க. இவங்க தான் பார்ட்னராகவே சேர்ந்துருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், அவங்க 10 பேர் 20 பேர் சேர்ந்து கல்யாண மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதில் பாருங்கன்னா பார்ட்னர்லாம் அந்த துலா லக்கணமாக தான் வருவாங்க. காலப்புருஷன் 7ஆம் இடம் சுக்கிரனா கல்யாணம் சம்மந்தப்பட்ட மண்டபம், அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துலா லக்கணத்துக்காரங்க தான் வருவாங்க. 10 கூடை வந்து யாருங்க? கடகமாக வருதா, சந்திரனாக வருதா, விவசாயம் சம்மந்தப்பட்டதுலேயே அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். இப்போ ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மனைவி. ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். கணவராக இருந்தால், அதாவது ஒரு லக்கணத்துக்கு கணவராக இருந்தால் மனைவி 7ஆம் இடம், அதே மனைவியாக இருந்தால் கணவர் 7ஆம் இடமாக வரும். அப்போ ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம். அந்த மனைவி ஸ்தானத்துக்கு வந்து 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். என்னங்க, மனைவிக்கு 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், இவருக்கு வந்து 10ஆம் இடமாக வரும். அதே மாமியாவுக்கு பாருங்கள், 10ஆம் இடமே மாமியாத இடமாக வரும். 10ஆம் இடம் இவரோட லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது மாமியாவாக வருவாங்க. இவரோட லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மனைவியாக வருவாங்க. இவரோட லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தையாக வருவாங்க. இவரோட லக்கணத்துக்கு 2வது குழந்தைங்கிறது வந்து 7ஆம் இடமாக வரும். 7ஆம் இடம்னா அந்த ரெண்டாவது குழந்தைக்கு அந்த 2வது குழந்தை 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ இவருக்கு 10ஆம் இடம், 2ஆம் குழந்தை வந்து சுகஸ்தானமாக நல்லா பொண்ணு பொருள் சேர்த்தும் வாங்கும், அப்பாட்ட இதையும் கேட்டு வாங்கும். அந்த ஃபஸ்ட்டு குழந்தை ஏங்கியே நிற்கும், கேட்குறதுக்கு யோசனை பண்ணும். அப்போ இதே பாருங்கள், லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார். ஏன்னா இப்போ பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி, லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மாமியார், லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மாமனார். அப்போ இந்த சாதகருக்கு 8ஆம் இடம் வருவார். ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடியது மாமனார். அப்போ அப்படி வரும்போது அப்போ மாமனாருக்கு வந்து 3ஆம் இடம் தகுதியும் வீரியம் சொல்லக்கூடியது வந்து அப்போ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தையாக வரும். இதுதான் வந்து ஒரு சாதகம். 12 பாவகம் 12 கட்டத்தில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எந்தெந்த கட்டத்தில் எப்படி ஒவ்வொரு வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறது, ஒரு திசை புத்தி ஓடுது, அது என்ன மாதிரி கணக்கு எடுக்கணும், 10 கூடை திசை ஓடுதா, இப்போ எத்தனை கூடைய திசை ஓடிட்டுருக்குது, அந்த எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க, இவர் சொந்த தொழில் பண்ணலாமா, விவசாயம் பண்ணலாமா, இப்போ மல்லிகை கடை வியாபாரம் உணவு சார்ந்து பண்ணலாமா. ஏன்னா நான் ஏன் விளக்க சொல்கிறேன்னா, நான் இது வந்து துலா லக்கணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம், அதாவது நீர் சம்மந்தப்பட்டது, விவசாயம் உணவு சார்ந்ததுன்னு சொன்னனால நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணலாமா, வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் சாதகத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா திசை புத்தி ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம
நம்ம வந்து சொந்தமாக பண்ணலாமா, இல்லை பழையபடி சம்பளத்துக்கே கரெக்டாக போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா, அதை நீங்கள் வந்து கணக்கெடுத்து உங்கள் சாதகத்தை பாருங்கள். இந்த அதாவது எப்படின்னா, என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வர முடியல அப்படி சொன்னாலும் நீங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகத்தை அனுப்புங்க. தொழில் பண்ணலாமா, சம்பளத்துக்கு போகலாமா, விவசாயமா என்ன ஏது அப்படிங்கிற உணவு சார்ந்த உழவா வியாபாரமா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். 95 14 77 10 74 என்னுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் சாதகம் பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நன்மையே அடையும், நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். என்னங்க, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.